friends, welcome back to Geeta's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு garlic peanut பொடி தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கார்லிக் பீனட் பொடி தோசை பண்ண போகிறோம். அதுவும் மில்லட் பேட்டரை வச்சு தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி எந்த மில்லட் யூஸ் பண்ணுறோன்னா கம்பு, வெள்ளைச்சோளம், அது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக போட போகிறோம். ப்ளஸ் நம்ம இட்லி அரிசியும் போட்டு, இட்லி அரிசி பச்சரிசியும் போட்டு தோசை அரைக்க போகிறோம். இதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஊற வச்சுக்கலாம். 1 கப்பு கம்பு, நான் இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த கப்புலேயே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப்பு வெள்ளைச்சோளம், 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க, 3/4 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுறதுனால நமக்கு தோசை நல்லா கலராக வரும். ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவிட்டு இதை ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சிகப்பு அவல் 1 கப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இதெல்லாம் ஊறிடுச்சு. நம்ம அவலோடு சேர்த்து இப்போது நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்த மாவை உப்பு சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சுருங்க. கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்டிங் டைம் கொடுங்க. மினிமம் 5 to 6 hours புளிக்கணும். இந்த மாவு புளிக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு மாவு. இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு. அடுத்தது நம்ம இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை தோல் இல்லாமல், அதுக்கப்புறம் 4 பாதாம் வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், உளுந்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூனு, ஒரு 4-5 பூண்டு. அடுத்தது காஞ்ச மிளகா, ரவுண்ட் மிளகா வச்சுருக்கேன், காஷ்மீரி சில்லியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்லி குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி போடுறதுனால நல்லா கலர் கொடுக்கும். கொரியாண்டர் சீட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு ஜீரா 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன், கல் உப்பு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பேன் சூடாக்கிட்டு ஒரு பிஞ்சு பெருங்காயத்தை சூடு பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே பேனில் ட்ரை நட்ஸ் அதை வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக வறுக்கிறதுனால எல்லாம் ஒன்று போல் நல்லா வறுபடும், ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். எல்லாம் மொத்தமாக போட்டால் ஒழுங்காக வறுபடாது. அதனால் எல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் எள்ளு காமிக்க மறந்துட்டேன். இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எதுனாலும் ஓகே. நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும், அந்த படப்படன்னு வர வரைக்கும் போட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்துக்கிட்டு தனியாக எடுத்து ஆறட்டோன்னு வச்சுருங்க. பாருங்கள், ஜீரகம்லாம் டக்குன்னு பொரிஞ்சிடும். ஜீரகத்தையும் பூண்டையும் ஒன்று சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த சூடாக்குற வரைக்கும் இருந்தால் போதும். அதை எடுத்து திருப்பி மற்ற இன்க்ரீடியன்ஸோடு போட்டுருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா கலர் ஆனால் தான் உங்களுக்கு பொடி சீக்கிரமாக கெட்டு போகாது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் அதை கூட சேர்த்து போட்டுருங்க. இது கூட கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு இல்லைன்னா நான் நார்மல் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆறின பிறகு நம்ம பொடிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு மிக்சியில் போட்டு கோஸாக கிரைண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பவுடராக பண்ணிடாதீங்க. பாருங்கள், இதுதான் இதோட கரெக்டு டெக்ஸ்சர். குறப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அந்த பொடியை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக ஊற்ற முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைப்படுற
பொடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃபுல்லாக அந்த தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. தோசை சுற்றி உங்களுக்கு ஆயில் ஊற்றி நடுவுலலாம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஆயிலை. தோசையை நல்லா மீடியம் ஃப்ளேமில் மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதை ஜென்டிலாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிறிஸ்பியான மில்லட் கார்லிக் பீனட் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம், இல்லை அந்த தோசையை அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. Hope you like this healthy recipe. Please try and let us know your comments. See you soon with another interesting recipe. Eat healthy. Stay healthy. Bye. நம்ம டேஸ்டியாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹெல்தி ஸ்டே ஹெல்தி. பாய்.